லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கேருந்து. எங்கே போயிட்டுருக்கோன்னா அரியலூர் தான் போயிட்டுருக்குறோம். நல்லா பயங்கரமான மழை வரதுக்கான எப்படி இருக்குது பார்த்தீங்களா வானம், அப்படியே கருமேக ஆயிடுச்சு. நம்ம எந்த ஊருக்குன்னு சொல்லி பாண்டிச்சேரி சொல்லியிருக்காங்க, அது கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லி தெரியல, போனால் தான் தெரியும். பார்ப்போம் போயிட்டு. பார்க்கவும் மேகம் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அது அந்த கம்பெனியாண்ட பார்த்தீங்களா அப்படி வேறு லெவலில் தெரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான மழைங்க எங்கள் அரியலூர். அப்படியே காடு கரம்பு எல்லாம் ரொம்பிருச்சுங்க தண்ணி, அந்தளவுக்கு மழை, சரியான மழை. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கருமேகமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மழை. உலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே. வேறு ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி அப்படியே எப்படி நிற்கிதுன்னு. சம்மணிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கிறோம். பசி வேறு ஒரு பக்கம். அப்படியே சாப்பாடு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முட்டை பொரியல் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அதுக்கான வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அறுத்து வச்சுட்டோம். 5 முட்டையை பயங்கரமாக இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். அது போல் தான் வச்சு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சாப்பாடு முடிஞ்சுங்க, இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ரெடி பண்ணுறதுக்கு ரியாஸ் பாய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. முட்டை அடுத்தது உடச்சி ஊற்ற வேண்டியது தான். அது ஒரு வீணை வாசி பேர், அதை வாசி. சிக்கன் ரைஸ் போடுவியா? மேலே விழுந்துட போகுது. சும்மா குயிக்காக உடைக்கணும். 2 3 4 5. என்ன ஹோட்டலில் மாஸ்டர் வேலை பார்க்குற யாரு? 5 முடிஞ்சா? துணி எங்குது தெரியலையா? எங்கே கைப்பிடி இருந்துச்சு, இங்கே இருப்பாரு பக்கத்தில் இருப்பார் கைப்பிடி. உடைக்கிறதுக்கு எங்கே துணி இல்லை, அப்படியே வச்சுக்க. 5ஆவது துணி எங்க? 5ஆவது துணி தான் இதுக்கு போட்டிருக்கிறது. என்ன குக்கருக்கு கைப்பிடி போடு. என்னது அப்படி தெளிக்கிறதா? மஞ்சள் பொடி அதை போடு, ஒரு 4-5 பொடி போட்டு விடு. யார் கேட்குறா? நம்ம சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். நம்மளுடைய பாலிசி என்ன இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம எல்லாருமே 100% எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்லி யாரும் வரதில்லை வண்டிக்கு. எல்லாம் வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறது தான். புரியுதல்ல ரேஜு? ஓகே, பாக்கெட்டே காலி பண்ணிட்டியா? ஏப்பா 2 சிக்கன் ரைஸ்ப்பா. ரியாஸ் பாய் சிக்கன் ரைஸ் கடையில் எப்படி கிண்டுவாங்களோ அது போல் கிண்டுவாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். சாப்பாடு ரெடி வச்சு பாருங்க, பார்த்தீங்களா? சூப்பர். வெயில் அதிகமாக இருந்தது, அப்படியே ஜூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஜூஸா ஐஸ்கிரீமா ஒன்றும் புரியல, வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். வாங்கியாச்சு, புகை பறக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி இருக்குது அது குடிச்சு பார்த்ததுல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் வண்டி இங்கே தான் இருக்குது, சுற்றி சுற்றி வியாபாரம் பண்ணுறாரு. கம்பெனி வெளியில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ காலையில் 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் கூப்பிடல. நைட்டு பார்த்தீங்கன்னா முட்டை சமைச்சது சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்தது. ரியாஸ் பைக் ஒரு மிகப்பெரிய நன்றி, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோட் ஆகலை, எம்டியாக தான் நிற்கிறோம். எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க.
அப்படியே நமக்கு சமையல் பார்த்திங்கன்னா பக்கத்து வண்டியில் பாய் சமைச்சிட்ருக்காரு. தொட்டியில் பின்னாடி எடுத்து வச்சிட்டோம். எல்லாம் போடு, சின்ன போடு. பஸ்பா சொல்பா. எவ்வளோ வண்டி வந்துருக்கு பாருங்க சிமெண்ட் ஏற்றுறதுக்காக. தூங்கிட்டேன், நல்லா தூங்கி எழுந்திரிச்சு. என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ண ஒன்றும் இல்லை, அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ எழுந்திரிச்சு வரேன். நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடு சமைச்சு முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நைட்டு சரியான மழை. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் பூரா எல்லாம் சேரு கசகசன்னு சேராகி போச்சு. வண்டிங்கெல்லாம் ஸ்லிப் ஆகிட்டு தான் போகுது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பின்னாடி. எப்படி ஸ்லிப் ஆகிட்டு வருது பாருங்கள் வண்டி. அப்படியே கசகசன்னு எல்லாம் சேராகி போச்சு. வண்டி திருப்புனாலே அப்படியே ஸ்லிப் ஆகுது. அது நல்லா கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த போட்டி இந்த லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சுட்டு வச்சுட்டோம். அவங்களோட சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. உருளைக்கிழங்கு பருப்பு அவங்க வண்டியில் இருந்தது பார்த்திங்கன்னா முடிஞ்சு. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வண்டியில் எப்போ சமைக்கிறோம். நம்ம வண்டியில் பருப்பு குழம்பு, நேற்றும் பருப்பு குழம்பு, இன்றைக்கும் பருப்பு குழம்பு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியில் வேறு எந்த காயும் இல்லை. பருப்பு இருந்ததுனால பருப்பு அப்படியே வச்சு சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அடிச்சு வாங்க நண்பர்களே, சாப்பிட்லாம். சமைச்சு முடிஞ்சு சாப்பிடலாம் வாங்க. அப்படியே காத்தேன் சேத்துல பார்த்தீங்களா எப்படி சுற்றுதுன்னு. சேரு கடலாம் ரொம்ப ரிஸ்க். இப்படி தான் ரொம்ப ரிஸ்க்கு தான் வெளியே எடுக்கிறது. ஜாக்கி வச்சு ஏற்றினது அப்புறம் தான் வெளியே எடுக்க முடியும். ஏன்னா டம்மி வந்து சும்மா இருக்குது இல்லையா. இன்றைக்கும் லோட் ஆகுமா என்னன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். வந்துடும். ஒரு வழியாக வெளியே வந்துருச்சுங்க, கிளம்பிட்டாங்க. இடமே எப்படி ஆயிடுச்சு பாருங்க, கசகசன்னு. நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஏதோ லோட் ஆகாதுன்னாங்க, என்ன காரணம்னு சொல்லி தெரியல. டிரான்ஸ்போர்ட்டுக்கிட்ட கேட்கணும், இன்னும் ஃபோன் எடுக்கல அவங்க. பார்ப்போம். வண்டியாக ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் லோடு எதுவும் சொல்லலை. வண்டியாக ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். வேக்கம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. வேக்கம் ஃபுல்லாகட்டும். லோடு இப்போதைக்கு ஆகுமா என்னன்னு சொல்லி தெரியல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த விசில் மூலமாகவே பெல் ஐக்கானை தட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட பணிவன்போடு கேட்டுக்கிறேன். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க.